பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தியான வேளையிலே எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கூட்ட மக்கள் நம்ம ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் முதலாவதாக ஒரு பாடலை பாடி அதன் பிறகு தொடர்ந்து நம்ம ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு பாடலை பாடலாமா? தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன், சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா.
நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் மத்தியான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேகர் இந்த நேரத்திலே சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து கொண்டக்கூடிய நேரத்திலே சுவாமி உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற ஒரு கூட்ட மக்களாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரையிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். தாங்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் ஒரு சிறிய தாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேகருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு சிறிய தாட்டு எதை குறித்துன்னா, ஒலிவ மரத்தை குறித்தான ஒரு தாட்டு. சரியா? ஒலிவ மரத்தின் அலங்காரம். ஒலிவ மரத்தின் அலங்காரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் தேவன் இஸ்ரவேலின் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் என்று கூறுகிறார். வேதாகமத்திலே 20 இடங்களிலே ஒலிவ மரத்தை குறித்து வாசிக்கிறோம். வேதாகமத்திலே ஒலிவ மரத்தை குறித்து 20 இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் பலவிதமான அலங்காரத்தை குறித்து வாசிக்கலாம். என்னென்னு பார்க்கத்தா, பரிசுத்த அலங்காரம் முதற்கொண்டு ஞானத்தின் அலங்காரம், வாலிபரின் அலங்காரம், எருசலேமின் அலங்காரம், கர்த்தருடைய கையிலுள்ள கிரீடத்தின் அலங்காரம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் அலங்காரம், நமக்குள் மறைந்திருக்கும் அலங்காரம் என பலவிதமான அலங்காரங்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். இதில் இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒலிவ மரத்தின் அலங்காரம் என்ன என்பதை குறித்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஒலிவ மரத்தின் அலங்காரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து மட்டும் நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரங்களில் முதன்மையானது இந்த ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்தின் குணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போமா? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம் தான் இந்த ஒலிவ மரம். சரி, இந்த ஒலிவ மரத்தை குறித்து நாம் இப்போ பார்க்க போவோம். ஒலிவ மரத்தை குறித்து நாம் பார்த்தால் பல ஆவிக்குரிய காரியங்கள் புலப்படுகிறது. ஒலிவ மரத்தை குறித்து படிக்கும்போது அதுக்குள்ளால நம்ம படித்தால தெரியுது, பல ஆவிக்குரிய காரியங்கள் அதில் வெளிப்படுகிறது. முதலாவதாக, தன்னுடைய நிலையில் உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடிய குணம் உடையது ஒலிவ மரம். அடுத்ததாக, மற்ற எல்லா மரத்திற்கும் ஒலிவ மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற மரங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் ஒலிவ மரத்தின் வாழ்நாள் குறுகிய காலத்துக்கு உள்ளது அல்ல, அது நீண்ட காலம் நிலைத்து இருப்பது. பல பல சந்ததிகளை பார்க்கக்கூடிய மரம்தான் இந்த ஒலிவ மரம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நோவாவின் காலத்தை குறித்து தெரியும் இல்லையா? நோவாவின் நாட்களில் நீண்ட நாள் மழை பெய்தது. வெள்ளம் எப்படி ஃபுல்லாக ஓடிச்சு, உலகமெங்கும் தண்ணீர் அப்படியே கரபுரண்டு பெருகிச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு. எல்லாமே மிருக ஜீவன்களிலிருந்து மரம் செடி கொடிகள் எல்லாமே அழுகி போயிடுச்சு. மரங்கள் எல்லாம் இந்த தண்ணீருக்குள் மூழ்கி எல்லாமே அழுகிட்டு இல்லையா? ஆனால் இந்த ஒலிவ மரம் மட்டும் தண்ணீருக்கு மேலாக தன் இலைகளை கம்பீரமாக நிறுத்தி கர்த்தருடைய கிருபை தன்னை தாங்கி கொண்டது என்பதை வெளிப்படுத்தி நின்னது. என்னென்னா, அந்த ஒலிவ மரம் தான் அப்படியே நேராக நின்று இலைகளெல்லாம் அப்படியே அழகாக பச்சை பசேலுன்னு இலைகளெல்லாம் வைத்து கொண்டு நின்னது. அது என்னது? கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்கி நிற்கிறது என்று அப்படி வெளிப்படுத்துகிறது. அது எப்படி என்றால் நமக்கே தெரியும். நோவாவின் காலத்தில் என்ன பண்ணார்? பேழையிலிருந்து நோவா என்ன பண்ணார்? தண்ணி குறைஞ்சிருச்சா, எப்படி இருக்குது என்னன்னு பார்க்குறதுக்காக ஆண்டவர் ஒரு புறாவை பேழையிலிருந்து நோவா அனுப்புகிறார்.
நோயிலிருந்து புறப்பட்ட பேழா எங்கே போச்சு? ஒலிவ மரத்தின் இலைகளை கொத்தி கொண்டு தன் வாயில் கொத்தி கொண்டு வந்தது. ஒலிவ மரம் மட்டும்தான் அழுகாமல் நின்றதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அப்போ அதிலேயே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒலிவ மரம் மட்டும்தான் நிற்கிது அப்படின்னு. அப்போ அந்த ஒலிவ மரம் ஏன் அழுகாமல் அப்படி நின்றுச்சு? அதற்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்க போனால், அதற்குள் இருக்கும் விசேஷமான ஒரு எண்ணெய், ஒலிவ மர எண்ணெய். அதை குறித்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒலிவ மர எண்ணெய் விசேஷமானது, விலை கூடினது. இன்று அது எல்லாரும் சாதாரணமாக உபயோகிக்கிறாங்க. அந்த ஒலிவ எண்ணெய் அந்த மரத்தை பாதுகாத்து அதை ஒரு விசேஷமான மரமாக மாற்றுகிறது. இப்போ அந்த ஒலிவ மரம் அப்படி நிற்கிறதுக்கு காரணம் அதுக்குள் காணப்படுகிற அந்த எண்ணெய் தான். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணும்போதும் தேவைப்பட்ட அபிஷேக எண்ணெயை ஒலிவ மரத்திலிருந்து தான் கொண்டு வர சொல்லுகிறார். ஒலிவ மர எண்ணெய் தான் அங்கே பிரயோஜனப்படுது. ஒலிவ மரத்திலிருந்து அந்த எண்ணெய் கொண்டு வர, அந்த எண்ணெயோடு சேர்த்து வாசனை திரவியங்களோடு சேர்த்து கலந்து தீர்க்கதரிசிகள் மேலும் ராஜாக்கள் மேலும் ஊற்றப்பட்டு அன்றைக்கு அபிஷேகம் செய்தனர். அன்றைக்கு தான் அபிஷேகம் பண்ணினாங்க இல்லை, இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரேலுக்கு போகிற நிறைய பேர் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வராங்க. பெரிய பெரிய ஜெப கூட்டங்களெல்லாம் அந்த எண்ணெயை வச்சு ஜெபிக்கிறாங்க. வீடுங்களில் ஜெப ஆயில்னு வச்சு நம்ம அந்த எண்ணெயை வச்சு நம்ம ஜெபிக்க தான் செய்கிறோம். இன்னும் பலவிதமான அலங்கார பண்புகள் அந்த ஒலிவ மரத்துக்கு உண்டு. அதனால தான் சங்கீதக்காரர் என்ன சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது. அர்த்தம் இதுதான்னு நமக்கு புரியுது இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எண்ணெய் உள்ள ஒலிவ மரத்தை போல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ இந்த விதமான இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் எப்படியாக அந்த ஒலிவ மரத்துக்கு ஸ்ட்ராங்காக நின்று பலன் கொடுக்குதோ, சங்கீதக்காரன் சொன்னது போல் அந்த ஒலிவ மர கன்றுகளைப் போல பிள்ளைகள் இருப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அந்த ஒரு அபிஷேகத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அலங்காரத்தை நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இருந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரி, நம்ம இன்னைக்கு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாமா? ஜெப குறிப்புகள் இந்த மத்தியான நேரம் இதுவே நம்ம ஜெபத்திற்காக தான். நம்ம ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில் இந்த ஒலிவ மரத்தை குறித்து நாங்கள் கேட்டோமப்பா. இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது. இந்த ஒலிவ மரம் எப்படி சந்ததி சந்ததியாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் ஒரு அபிஷேக தைலம். அன்றைய நாட்களிலே ஆண்டவரே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கும் தீர்க்கதரிசிகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது அந்த எண்ணெய். அன்று மட்டுமல்ல, இன்றும் இதே போன்று எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சுவாமி. கர்த்தர் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போதும் நம்மளுடைய முதலாவது நம்ம ஜெப குறிப்பாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சரியா? தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையிலும் சுவாமி எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்திய தேசத்தை கர்த்தர் தந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் விரும்பினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த தேசத்தை விரும்பினபடினால் உடைய அன்பான சீஷன் தோமாவை எங்களுக்கு அனுப்பி தந்தீங்கப்பா. அப்பா, அதன் மூலம் ஆண்டவரே இந்திய தேசத்திலே ஆண்டவரே அநேக மக்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்போது நாங்கள் எப்படியாக எங்கள் தேசத்தை எங்களை நீங்கள் நேசித்திருக்கிறீங்க, எங்கள் இந்திய தேசத்தை நேசித்திருக்கிறீங்க, இந்திய தேசத்து மக்களை கர்த்தர் நேசித்திருங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அது இல்லாமல் எங்கள் இந்திய தேசத்திலே நல்ல ஒரு வளமான தேசத்தை கர்த்தர் தந்திருக்கிறீங்கப்பா. செழிப்பான ஒரு தேசப்பா, எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு தேசமாக எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் தந்திருக்கிற தயவிற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் சுவாமி கர்த்தர் தந்த தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கடமைகளை உண்மையோடு செய்ய
செய்யணும் சுவாமி. மக்களுக்கு எல்லா மக்களையும் ஒன்று போல பாவித்து எல்லா மக்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஆண்டவரே மாநிலங்களையும் ஒன்று போல நேசித்து ஒன்று போல எல்லாம் பகிர்ந்தளிப்பை கொடுத்து வர வேண்டும் சுவாமி. எந்தெந்த தேசங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் சுவாமி. அதிகாரிகளுக்கு ஆண்டவரே அந்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான எல்லா காரியங்களையும் செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்சி செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசத்திலே எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க வந்துங்கப்பா. நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமன்றங்களிலே ஆண்டவரே நேர்மையாக ஆண்டவரே ஜட்ஜிங்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த நிலையிலும் தவறான ஒரு தீர்ப்புகள் வந்து விடாதபடிக்கு அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நேர்மையான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி கொடுக்கணும் சுவாமி. ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமன்றத்திற்காக நிதிமன்றங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கர்த்தர் முழுவதுமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வித்துறையிலே ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பதற்கு ஏற்ற எல்லா தேவைகளையும் கர்த்தர் கொடுத்துருங்க சுவாமி. ஆசிரியர்கள் தங்களுடைய கடமைகளை உண்மையோடு உத்தமத்தோடு செய்யணப்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஆசிரியர்கள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல பாவித்து பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. மருத்துவத்துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவத்துறைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கு பார்த்தாலும் மருத்துவத்துறைகளிலே ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்கள் சில மருத்துவமனைகளுக்கு போக முடியாதபடி தவிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அநேக பணங்கள் ஆண்டவரே ஒரு பிஸ்னஸ் போன்று மருத்துவத்துறை ஈடுபட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு துறையாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்த மக்களாக அவர்களும் வாழணும் சுவாமி. ஒவ்வொரு உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. இப்படியாக இன்னும் ஆண்டவரே அநேக துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளிலையும் ஆண்டவரே நீதி நியாயங்கள் படி நடந்து கொள்ள கர்த்தர் அருள் புரியும். அரசியல் தலைவர்கள் எல்லாவற்றையும் உண்மையோடு நடத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தேசங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு தேசத்திற்கு ஒரு தேசம் ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் இல்லாதபடிக்கு பிரிவினைகள் வாதங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். தேசத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாட்டுக்கு நாடு ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் அடித்து கொண்டு இருப்பது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. இவ்வளோ 3 வருட காலமாக அது கிட்டத்தட்ட நடந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இன்னும் அநேக பொருட்கள் நாசமடைந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இறங்கி எல்லாவற்றிலும் சமாதானம் கட்டளை எடுக்கணும். மணிப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மணிப்பூர்லையும் இப்போ பயங்கரமான ஆண்டவரே பிரச்சனைகளாக இருக்கிறது ஏசப்பா. மணிப்பூரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மணிப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த மக்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுவாமி. அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு இறங்குங்க. அந்த தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்போதுபடியாய் கெஞ்சிரும் ஆண்டவரே. இஸ்ரவேல் காசா போர்களே இவ்வளவாக சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிற தயவர்க்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முழுவதுமாக எல்லாவற்றிலும் அந்த தேசத்திலே சமாதானம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக உலக நாடுகள் அனைத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலக நாடுகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் இந்திய தேசத்திலே இருக்கிற 30 ஆண்டவரே 29 மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உத்தரப்பிரதேசத்துக்காக, உத்தரகாண்டுக்காக, பீகாருக்காக, பஞ்சாபுக்காக, மகாராஷ்டிராவுக்காக, குஜராத் ஆண்டவரே, சத்தீஸ்கர் இப்படிப்பட்ட மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அங்கங்கே ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் சுவாமி. மக்கள் மத்தியிலே சமாதானம் வேண்டும் சுவாமி. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று கொஞ்சிக்கிறோம் சுவாமி. தேசம் முழுவதையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கிற முதலமைச்சருக்காக, துணை முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துறைகளை செவ்வனே செய்ய கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும், மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரும் தங்கள் துறை அதிகாரிகளோடு இப்போ தொடர்பு கொண்டு ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற எல்லா பலன்களும் அவர்களுக்கு
பிள்ளைகளுக்கு சென்று சேரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தான் என்று இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தனக்கு ஆண்டவரே அரசாங்கத்திலிருந்து எந்த உதவிக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அந்தந்த உதவிகள் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். தமிழ்நாட்டை அண்டி இருக்கிற இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. கர்நாடகாவுக்காக ஆண்டவரே, இன்னும் கேரளாவுக்காக அப்பா ஸ்தோத்திரம். கேரளாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தெலுங்கு தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆந்திராவுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணும். இப்படியாக தேசம் முழுவதும் சமாதானத்தினால் கர்த்தர் நிறைத்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி ஆண்டவரே, ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் வளர்ந்து வரட்டும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே இருக்கும் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் ஏசப்பா, அவை எல்லாவற்றையும் நீங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலிலே பாதுகாப்பில்லை, பணிபுரிகிறவர்களுக்கு பாதுகாப்பில்லை, பலவிதமாக இருக்கிறதப்பா. கர்த்தர் ஒவ்வொருலேருந்தும் விடுதலை கொடுங்க சுவாமி. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிற குடும்ப தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேலையில வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்துக்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து கொடுங்க. திருமணமாகிய குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து வழி நடத்துங்க. அப்பா ஸ்தோத்திரம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இப்போதும் பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குங்க, வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறதப்பா. அப்படியாக அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுத்த ஞானத்தில் நிறைத்து கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக குடும்பத்தின் ஆண்டவரை குடும்பத்தை கட்டினங்க நீங்க அல்லவாப்பா. அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, கட்டி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த நேரத்தில் டிவி பெட்டிக்கு முன்னாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்ன தேவைகளோடு அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலுங்க. விசேஷமாக ஹெவன் டிவிக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஹெவன் டிவியிலே பெண்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே எங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை எங்களுக்கு தந்த தயவிற்காய் நன்றி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்க அன்பான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. சகோதரனுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஹெவன் டிவி குடும்பம் என்பது ஒரு அழகான குடும்பம். அதிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இதன் நோக்கம் கர்த்தருக்கு தெரியும் சுவாமி. ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு கூட இருந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்க அதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரலுங்க. கொடுக்கக்கூடிய உள்ளங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுமான பணியையும் கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் ஏராளம் ஆண்டவரே. மக்கள் மனதுகளிலே கர்த்தர் பேசிங்க. லைவிலே பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் மனம் வந்து ஆண்டவரே அந்த கட்டுமான பணிக்கு என்று கொடுக்கத்தக்கதான ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பித்தாங்க. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்பித்தாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படட்டும் அப்பா. உம்மால் ஆகாது ஒன்றுமில்லையப்பா. நீங்க சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படியாக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரலுங்க. தேவையோடு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையும் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன்.
ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க